இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். வாங்க நாம் இன்றைக்கி கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வாணலில் வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், தனியா மூணையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுடுவோம். இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வெங்காயம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். வதங்கின பிறகு நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கோவக்காவையும் போட்டு நல்லா வதக்குவோம். சுருளை வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு, லைட்டாக தண்ணியை தெளித்து மூடி வச்சிடலாம். மூடி வச்ச பிறகு கோவக்காய் கொஞ்ச நேரத்துலேயே வெந்து போயிடும். வெந்ததை அதுக்குள்ளே அந்த வேர்க்கடலை போட்டு வச்சுருக்கிறத மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கோவக்காயில் அந்த வேர்க்கடலை மிக்ஸை போட்டு கிளறினோம்னா சூப்பராக வாசனையோட கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சுகர் பிபி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வைக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.